பீப்புள் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் நேற்று கரூருக்கு போயிருந்தார். ஆனால் நீங்கள் சொல்கிறது மாதிரி அரசு வேலையெல்லாம் இல்லை. அரசில் ஒப்பந்த அடிப்படையில் வேலை கொடுக்கணுன்ட்டு தான் நேற்று நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதனால் இது அந்த குடும்பங்களுக்கு எல்லோரும் நீங்கள் நினைக்கிற மாதிரி அரசு ஊழியர் ஆகிட்டாங்க அப்படின்றது சுத்தமாகவே இல்லை. ஏன்னா அந்த கேஸ் சிபிஐயில் வழக்கு நிலுவையில் இருக்குது. வழக்கு முடிகிறதுக்குள்ளே இவங்க சாட்சியை கலைக்கிறது மாதிரி இவர் அந்த குடும்பங்கள் மேலே பரிதாபப்பட்டு நேற்று ஒன்று போய் அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கல. இடைத்தேர்தல் பிரச்சாரம் பண்ணார். முதல்ல கரூர் இவர் எதுக்கு போனார்? அதிமுகவில் தாவேக்காவை எதிர்த்து வெற்றி பெற்ற சி விஜயபாஸ்கர் ரெண்டாவது இடம் இங்கே தாவேக்கா தான். அவர் இன்னைக்கு ரெட்டலையில் ஜெயிச்சவர் மறுபடியும் இன்னைக்கு தாவேக்காவில் சேர்ந்து விசில் சின்னத்தில் போட்டியிட போறார் இடைத்தேர்தலில். அதுக்காக இவர் பிரச்சாரத்துக்கு போனவர். இதுக்கடையில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, நேற்று மேடையில் பேசியிருந்தார். அவர் என்னமோ கழுத பேரம் குதிரை பேரம் சோவா மாடலு என்னென்னமோ சொல்கிறாங்க, அந்த கர்மாந்திரம்லாம் எனக்கு அது தெரியாதுங்க அப்படின்னாரு. ஆனால் குதிரை பேரம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு வழக்கு தொடுத்தது இதே தாவேக்கா கவர்மெண்ட் தான். ஊத்தங்கரை எம்எல்ஏ செந்தில் பாலாஜி தரப்பில் சபாநாயகருக்கு எதிராக ஓட்டு போடுங்க, உங்களுக்கு 35 கோடி தர்றேன்னு சொன்னாங்க அப்படின்னு. ஆனால் பேசுகிறேன் என்கிட்ட 26ஆம் தேதி பேசுனாங்க அப்படின்னு 28ஆம் தேதி போய் அவர் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு ட்ரிபிள் கேனில். ஏன் 2 நாள் அவர் என்ன பண்ணார்? பேசுனா அடுத்த செகண்ட் நீ ஆளுங்கட்சி எம்எல்ஏ தானா, அடுத்த செகண்டே எம்எல்ஏ ஹாஸ்டல்ல இருந்து ட்ரிபிள் கேன் போலீஸ் ஸ்டேஷன் எவ்வளோ தூரம் நடந்தே வந்துடலாம் உள்ளேயே. எம்எல்ஏ ஹாஸ்டலுக்குள்ளே இங்கே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு ஹாஸ்பிட்டல் இடையில. ஆனால் இதுக்கு 2 நாள் கேப்பு. இதுக்கு எந்த ஆதாரமும் கொடுக்கல. இதில் செந்தில் பாலாஜி தம்பி பேர் எஃப்ஐஆர்ல சேர்க்குறாங்க, செந்தில் பாலாஜி பேர் சேர்க்கல. ஆனால் 2 பேருக்குமே கோர்ட் இது கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிற அளவுக்கு வழக்கு இல்லை. இவங்க 2 பேரும் தலைமுறை ஆகக்கூடாது, போலீஸ் எப்போ கூப்பிட்டாலும் ஒத்துழைக்கணும்னு சொல்லிடுச்சு. அவங்களும் ஓகேன்ட்டாங்க. ஆனால் குதிரை பேரம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா தான் நீதிமன்றத்துக்கு போனது. ஆனால் தாவேக்கோட தலைவர் நேற்று மேடையில் குதிரை பேரம் கழுத பேரம் சோவா மாடல் இதெல்லாம் எந்த கர்மாந்தரமும் தெரியாதுங்க அப்படின்ட்டு நடிச்சு காமிக்கிறார். இதில் ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாரு. செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாள் அன்னைக்கு தேர்தல் வாக்குறுதியில் சொன்னீங்களே நிறைவேற்றலையேன்னு எல்லாம் கேட்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு இது தர்றேன், தாய்மாமன் சீர், அதுவும் இந்த சொந்த தாய்மாமன் அவர் ஏற்ற இறக்கத்தோடு அந்த டைலாக். நீங்கள் படப்பிடிப்புக்கு போனீங்களா, இடைத்தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனீங்களா? ஒரு நாட்டோட முதலமைச்சர் நீங்கள் கட்சி விழாவில் கலந்துட்டாலும் அது அரசு விழா தான் கணக்கு. ஒரு அரசு விழாவில் ஒரு முதலமைச்சர் எப்படி பேசணும்? இதில் இன்னொன்று கேட்டீங்க, அவருக்கு வரலாறு தெரியல, மேகதாதுவை பற்றி அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு. சொல்லுங்கள், நீங்கள் என்ன தெரியும்னு கேட்குறாங்களே எல்லா கட்சி, உங்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் தான் அதுக்கு உங்களுக்கு விமர்சனம் கொடுத்துருக்காங்க. நேற்று நீங்கள் கரூர் போன சம்பவத்துக்கு அதுக்கு நீங்கள் பேச தெரியுமான்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் அதுக்கு நேற்று பேச வேண்டியது தெரியும் எனக்கு. இந்த மேகதாது பிரச்சனை இந்த வருஷத்தில் ஆரம்பிச்சிச்சு, இதுக்கடையில் எம்ஜிஆர் போய் இந்த மாதிரிலாம் பிரச்சனையை முடிச்சாரு, அதுக்கடி கருணாநிதி ஆச்சு, அதுக்கடுத்து ஜெயலலிதா ஆச்சு, போன அரசாங்கம் உங்களுக்கு அவங்கள எதிர்த்து தானே அவங்க என்ன பண்ணாங்க, நான் இதை செய்ய போறேன் அப்படின்னு இதை நீங்க ஏத்த இறக்கமா நீங்க யாருன்னு பேச வேண்டியதானா? எனக்கு தெரியுமான்னு கேட்குறாங்கன்னா தெரிஞ்சது பேச வேண்டியதானே நேற்று. அப்போ தெரியலன்னு தானே அர்த்தம். அதாவது மறுபடியும் இன்னொரு விஷயம், அதிமுக திமுக 2 பேரும் இப்படி டைலாக்கோட உங்களை யாரும் நடிக்க சொல்றாங்களா? கூட்டுக்களவாணின்றீங்க. கூட்டுக்களவாணித்தனம் பண்றது யாரு? அதிமுக திமுக கூட்டணியில தாவேக்காவை எதிர்த்து ஜெயிச்ச சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க 2 பேரையும் கூட்டு சேர்த்துதான் நீங்க இன்னைக்கு அந்த முதலமைச்சர் கட்டில் உட்கார்ந்துருக்கீங்க மிஸ்டர் முதலமைச்சர் சார். அது உங்களுக்கு தெரியும். பட் உங்களை நான் தப்பு சொல்லலை. ஒரு 107 இடத்துல ஜெயிச்சு ஒரு இடம் வாபஸ் வாங்கி 106 எம்எல்ஏயோட இருக்கிற ஆள் நீங்க அரசியல் பண்ணதான் செய்வீங்க. ஆனால் நீங்க அரசியல் செய்யுங்க. இன்னமும் நான் தூய சக்தின்னு சொல்லாதீங்க. உங்ககிட்ட இருக்கிறவங்க எல்லாம் யாரு? அன்னைக்கு கல்லாப்பட்டி கட்சிகள் தான். திமுக தலைமையில கல்லாப்பட்டின்னீங்க, இன்னைக்கு உங்க தலைமையில அந்த கட்சி இப்போ உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு தானே இருக்காங்க. நீங்க தானே கல்லாப்பட்டின்னு அவங்களுக்கு பேர் வச்சது நீங்க தானே. கம்யூனிஸ்ட், விசிகா, இந்திய யூனியன் முஸ்லீமுக்கு
அப்ப அந்த கட்சி திமுக தலைமையிலான கல்லாப்பட்டி கட்சிகள் தான் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கு. அப்புறம் இன்னமும் நான் தூய சக்தி அப்படின்னு நீங்க சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? அதாவது நீங்க நடிகரா இருந்தீங்க, ஒரு நல்ல நடிகர் தான். டயலாக்கு எழுதி கொடுத்துட்டா முதல் நாளே நீங்க ப்ரிப்பேர் ஆகி இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு தான் நேற்று மேடையிலையும் பேசுனீங்க. ஆனா இது வந்து அரசு பதவி, முதலமைச்சர். இதுல வந்து உங்களுக்கு வந்து டைமிங் டைலாக் வராதுங்கிறது போன சட்டமன்ற கூட்டத்தொடரே எல்லாருக்கும் தெரியும். சட்டமன்ற கூட்டத்தொடரில் நீங்க எப்படி உட்கார்ந்துருந்தீங்க? ஒரு முதல் முறையாக ஒரு முதலமைச்சர் எவ்வளவு சந்தோஷமா இருக்க வேண்டிய ஆள் நீங்க. ஆனா ஏதோ ஏதோ தொலைச்சிட்டு உட்கார்ந்தது மாதிரியோ இல்ல காணாம போனது மாதிரியோ உட்கார்ந்துருந்தீங்க. அப்போ என்னன்னா எதிர்கட்சியினர் பேசுற பேச்சுக்கு உங்களுக்கு டைமிங்கே டைலாக் வந்து பேச தெரியலன்னா அர்த்தம். இப்படி நீங்க சினிமாவில் பேசி பேசி பழகிட்டீங்க. அதே மாதிரி நேற்று பிரச்சாரத்துல முன்னாடியே மனப்பாடம் பண்ணிட்டு போய் பேசுறீங்க. ஆனா என்ன பேசுற என்னங்கிறத உள்ளுக்குள்ள வாங்கி பேசியிருந்தா இன்னைக்கு இவ்வளவு விமர்சனம் வந்திருக்கவே வந்திருக்காரு. கூட்டுக்களவாணித்தனம்னு நீங்க பேசுனீங்கல்ல, அதுல என்ன நீங்க தான் இப்போ வந்து அவங்களோட கூட்டணியில் இருந்தவங்கள களவாண்டு நீங்க வச்சிருக்கீங்கன்றது மாதிரிதான் மக்கள் இன்னைக்கு எதிர்கட்சி எல்லாருமே பேசுறாங்க. இது தவறான ஒரு உதாரணம் தான். இன்னொன்னு, உங்க கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு ஒரு ஒரு காரணம் ஒன்று சொல்றாங்க. ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, அதனால நாங்க ஆதரவு கொடுத்தோம், கம்யூனிஸ்ட்ல இருந்து ஐயுஎம்ல இருந்து. இன்னொன்று காரணம் சொன்னாங்க, அதிமுக தலைமையில் அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க நினைச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால நாங்க வந்து அதுல என்ன தவறு இருக்கு? இப்ப இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து கவசமா இருந்து உங்களை நான் காப்பேன்னு சொல்றாரு புரட்சி புயல் வைகோ. அவர் எதுக்காக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு? உயர்நீதிமன்றத்துக்கு போய் அறிவாலயத்தை கைப்பற்றுற அளவுக்கு போனாரு. வாரிசு அரசியல். ஸ்டாலினுக்கு 1000 விளக்கில் எம்எல்ஏ சீட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து கருணாநிதி வந்து ஸ்டாலினை முன்னிறுத்தி வாரிசு அரசியலை பூத்துறாரு. வாரிசு அரசியலுக்கு எதிராக நான் கட்சி ஆரம்பிப்போன்ட்டு கட்சி ஆரம்பிச்சாரு. ஆனா அவர் எதுக்காக திமுக வந்து மறுபடியும் கூட்டணி சேர்ந்தாரு? அப்ப திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேரலாம். திமுக இருந்து பிரிஞ்சு போன அதிமுக வந்து திமுக சேரக்கூடாதா? என்ன லாஜிக்ல வந்து இன்னைக்கு அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் சொல்றாங்க? திமுக இதை காட்டுல பெரிய விஷயம். 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், 2 கம்யூனிஸ்ட் எதுக்காக உருவாகும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடுல தானே 2 கம்யூனிஸ்ட் உருவாச்சு. இன்னைக்கு நாங்க வந்து இடதுசாரிகள் 2 கம்யூனிஸ்ட் ஒண்ணு சேரலாம். வைகோ திமுக இருந்து பிரிஞ்சு போன வைகோ திமுக வரலாம், திமுக இருந்து பிரிஞ்சு போன அதிமுக வரக்கூடாதா? அப்புறம் என்ன கூட்டுக்களவாணித்தனன்றது நீங்க சொல்றீங்க? 2 பேரும் திராவிட கட்சி தான். ஒரு வீட்டுல இருந்து பிரிஞ்சு போன பறவைகள் தான் அது. மறுபடியும் அது கூண்டுக்கு வர்றதுல தப்பு இல்லை. ஆனா வரப்போறது இல்ல, வரும் எதிர்காலத்துல வரணும்னு அது 2வது. அதை காரணம் சொல்லி திமுக அதிமுக ஆட்சி அமைக்க நினைச்சோம், அதனால நாங்க அவங்க வந்து போயிட்டோம் அப்படின்னு ஐயுஎம்எல்ஏ இடதுசாரிகள் சிறுத்தைகள் அதை வந்து சிறுத்தைகள் இன்னைக்கு வந்து எப்பவுமே நழுவிட்டே தான் இருக்கு. இது வரைக்கும் வந்து ஸ்ட்ராங்கா வந்து எதுக்கவும் இல்ல, ஆதரவையும் எப்போ வேணாலும் நான் வாங்கன்னு சொல்லிட்டு மிரட்டுறது, இந்த மாதிரி அவர் வந்து இருநிலைப்பாட்டில் போயிட்டு இருக்காரு. ஆனால் நீங்க வந்து அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கிற காட்டில் ஒரு முதலமைச்சரா எப்படி பேசணும் அப்படின்னு நீங்க பேசுற பேச்சு எல்லாமே ஒரு இளம் தலைமுறையினர் வந்து தவறான திசையில நீங்க திசையை நோக்கி பயணிக்கிறதுக்கு நீங்க ஒரு இதா இருக்கீங்களோன்ற மாதிரி தான் இன்னைக்கு. ஏன்னா நீங்க வந்து மேடையில நடிச்சு காமிக்க அந்த இளம் தலைமுறையினர் விசில் அடிச்சு கத்த அவங்கள உற்சாகப்படுத்துற மாதிரி நீங்க நடந்துக்கிற. இதுல கேட்டா நான் கவர்ச்சி அரசியல்னு எல்லாரும் என்னை விமர்சிக்கிறாங்கன்னு நீங்களே கோவப்படுறீங்க. முதலமைச்சர் அவர்களே, ஒரு அரசியல்வாதி எந்த மாதிரி நீங்க வந்து வரலாறுகளை படிக்கலைன்னு என்ன சொல்றாங்கன்னு நீங்க தான் சொல்றீங்க. நீங்க இன்னும் வரலாறுகளை தெரிஞ்சுங்க. இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்கள் அண்ணா காலத்துல இருந்து நீங்க வந்து பாருங்க, ஒவ்வொருத்தரும் என்னென்ன பண்ணினாங்க, எப்படி கொண்டு வந்தாங்கன்றது. பாட்டு வேற பாடினீங்க நேத்து, ஓடு 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 வேட்டாக்காரன்னு. இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், கரூர் பிரச்சாரத்துல இந்த உயிர் பலியானப்ப மயங்கி விழுகும்போது பாட்டில் தூக்கி போட்டுட்டு ஆம்புலன்ஸ் வர சொல்லுப்பான்னு சொல்லிட்டு நீங்க பேச்சை தொடர்ந்தீங்க. பேச்சு தொடர்ந்ததோட அங்க வந்து சவுண்டுகள் அலறல் சத்தம் கேட்டோன்னா நீங்க ஓடு 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 ஓடுன்னு முதுகு காட்டிட்டு ஓடுனீங்களே. தனி பிளைட்டு பிடிச்சு சென்னைக்கு ஓடுனீங்களே திருச்சியில இருந்து. திருச்சியில ஒரு பத்திரிகையாளர் உங்களை விரட்டும் போது நீங்க எப்படி வந்து ஓடுனீங்க? யாரு ஓடுனா? இதை காட்டி இன்னொரு பாட்டு பாடினீங்க அதே அந்த பஸ்ல,
பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா என்ன? இன்னைக்கு உங்க ஆட்சியில் எவ்வளோ வாங்குறீங்க? 20 ரூபா வாங்கல? போன ஆட்சியிலையாவது 10 ரூபா. இப்போ தாவே ஆட்சியில் 20 ரூபா கேட்டால் அந்த எம்டி பாட்டில் ரிட்டர்னுக்கு 10 ரூபா டெபாசிட்ன்றீங்க. இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிட்டீங்களா? லஞ்சம், ஊழலை பற்றி பேசுறதுக்கு உங்கள் அரசாங்கத்துக்கு முற்றிலும் எந்த விதமான ஒரு எதுவுமே இல்லை. ஏன்னா உங்களை மாதிரி நான் வார்த்தைகளை விட தயார் இல்லை. ஏன்னா நேற்று நீங்கள் போய் பேசுனீங்களே கரூர், எந்த தொகுதி இடைத்தேர்தலுக்கு பேசுனீங்க? விஜயபாஸ்கருக்கு. விஜயபாஸ்கர் சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயிலில் இருந்துட்டு கண்டிஷன் பெயில் போட்டிருந்தார் தேர்தல் நேரம் வரைக்கும். இப்போ வரைக்கும் அந்த வழக்கு தண்டனை போயிடும். மாநில அரசு நீங்கள் அதை பெருசுபடுத்தி உள்ளத்துக்கு போட்டுருவீங்களோ அதை தாமதப்படுத்துறதுக்கு தான் உங்கள் கட்சியிலே சேர்ந்துருக்காரு. இப்போ ஊழலை பற்றி நீங்கள் பேசுறீங்க. நேற்று மேடையில் என்னை பார்த்து ஓடுறாங்க, சிங்கப்பூரில் ஒருத்தர் படுத்துட்டாரு, இப்படின்னு தோண்ட தோண்ட என்னென்னமோ வருதுன்றீங்க. உங்கள்கிட்ட சேர்ற எல்லாருமே தான் தோண்ட தோண்ட அதிமுகல இருந்து எல்லாரையும் சேர்க்கும் போது உங்ககிட்ட தான் இப்போ ஊழல் அழுக்கு மூட்டைகள் கூடிக்கிட்டு இருக்கு. விஜயபாஸ்கர் விடுங்க, இது விராலிமலை புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் மேல 14 கேஸ் இருக்கு, வருமான வரித்துறை இருக்கு. இன்னொன்னு, நீங்களே நடிகராக இருந்தபோது வரி கட்டலைன்ற வழக்கே இன்னும் வருமான வரித்துறையில் பெண்டிங்ல தான் இருக்கு. நான் தூய ஆட்சி தருவேன், தூய சக்தி, இன்னமும் தீய சக்தின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த தீய சக்தியோட தலைவர் ஜெயிக்கணும், முதலமைச்சராகணும் ஓட்டு போட்டவங்களை வச்சுதான் நீங்க இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கீங்க. உங்க கூட இருக்கிறதெல்லாம் யாரு? ஸ்டாலின் ஜெயிக்கணும்ட்டு உங்களை எதிர்த்து ஜெயிச்சவங்க தான், உங்க கட்சியை எதிர்த்து ஜெயிச்சவங்க தானே. இன்னமும் இதெல்லாம் விட்டுட்டு மக்களுக்கு நீங்க தேர்தல் வாக்குறுதியில இன்னைக்கு தாய்மாமன் சீர் மட்டும் நேற்று சொல்லியிருக்கீங்க. தமிழ்நாடு ஃபுல்லா பெண்களுக்கு ஃப்ரீ பஸ்ன்னு சொன்னீங்கல்ல. ஏற்கனவே போன அரசாங்கம் விட்ட இலவச பேருந்துலயே இன்னைக்கு காலையில ரிப்போர்ட் படி பார்த்தா 700 பஸ்ஸை குறைச்சிட்டீங்க. 700 பஸ் குறைச்சிட்டீங்கன்னா அந்த மக்கள் பெண்கள் எவ்வளவு பாதிக்கப்படுவாருங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே. இதுக்கே உங்களால இந்த 60 நாள்ல கூட ஆகல. இதுலயே போக்குவரத்து எவ்வளவு நஷ்டத்துல இருக்கு. அப்ப நம்ம இதை கொடுக்க முடியாதுன்னு இது பேரை மாத்தினீங்க. விடுங்க, பேரை மாத்தினாலும் விட்டாலும் இலவச பஸ் யாரு கொண்டு வந்தாங்கிறது மக்களுக்கு தெரியும். ஆனா 700 பஸ்ஸை குறைச்சிட்டீங்க. அப்புறம் எப்படி நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா பெண்களுக்கு பிரின்னீங்க? எல்லா பேருந்துனாலையும் கன்னியாகுமரியில இருந்து சென்னை வந்தாலும் பிரின்னு சொன்னீங்க தேர்தல் வாக்குறுதி. அது என்னாச்சு? இன்னொன்னு, அனைத்து பெண்களுக்கும் 2500 ரூபா சொன்னீங்க. அது என்னாச்சு? இன்னமும் போன கவர்மெண்ட் கொடுத்த 1000 ரூபா தானே கொடுத்துட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல 6 சிலிண்டரு, 6 மாசத்துக்கு 2 சிலிண்டராவது கொடுப்பீங்களா? வருஷத்துக்கு 4 சிலிண்டர் போதும், 6 சிலிண்டர் தருவான்னு நீங்க. நம்ம ஆட்சிக்கா வரப்போறோம், ஏதாவது ஒண்ணு எழுதி கொடுக்குறானுங்க, நம்ம பேசுவோன்ட்டு பேசிட்டீங்க. ஆனா ஏதோ நேரம் உட்காந்துட்டீங்க. ஆனா பார்த்தோன்னா தான் அது தெரியுது. இது ரோஜாப்பூ போட்ட சேர் இல்ல, முள் இருக்கிற முள் படுக்கைன்ற மாதிரி. பொருளாதாரம் என்னங்கிறது இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஏதோ ஒரு இதை பண்ணி நீங்க திட்டங்களை நிறைவேற்றி மக்கள்கிட்ட நீங்க நேரடியாக கனெக்ட் ஆகுங்க. அரசு விழாக்கள்ல போயிட்டு பிரச்சாரம் பண்றது, மக்களே இடைத்தேர்தலில் பார்த்துக்குங்கன்றது, இது பொத்தாது இந்த வெற்றிங்கிறது. உங்களை முழுசா இந்த தமிழ்நாட்டு மக்கள் முதலமைச்சரா ஆக்கணும்ட்டு விரும்பலன்ட்டு தான் உங்களுக்கு 107 தொகுதியோட நிறுத்தியிருக்காங்க. ஏன்னா நீங்க அரசியல் பாடம் கத்துக்கிறணும் அப்படின்றது. நீங்க என்னடான்னா என்னைய முதலமைச்சர் ஆகிற மக்கள் அப்புறம் உங்களை முதலமைச்சர் ஆக்கணும், ஏன் 118 தொகுதி கொடுக்கல? அப்ப அவங்களையும் விரும்புறாங்க தானே. ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் என்னைக்குமே ஆளுங்கட்சியோட தவறுகளை எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்றதும் சுட்டி காட்டுறதும் இது காலங்காலமா இருக்கிறது தான். நல்லதை எடுத்துக்கிட்டு தீயதை நீங்க கண்டுக்கிறாம போறது தான் நல்லது. எதையுமே நான் ஏத்துக்கிற மாட்டேன், எதுக்குமே நான் பேச மாட்டேன், எந்த விளக்கமும் நான் தர மாட்டேன், இதுல நான் செயல்ல தான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்னதான் செயல்பட போறேங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.